சீதா. இரு இப்ப என்ன சொன்ன? ஐயோ என்ன ஆச்சு உங்களுக்கு கேட்டேன். பேசுற அப்ப நீ ஊமை இல்ல. கோயிந்தா கோயிந்தா எல்லா பயமுனாலும் அடி வாங்கணும். நண்பா நண்பா மோசம் போயிட்டியப்பா மோசம் போயிட்டியப்பா. ஊமையா நடிச்சு உன்னை கவர்த்திட்டாளே. கவுத்துறது நீதான்டா. அவ ஊமான் முதல்ல நீ என்ன சொன்ன? ஏப்பா திட்டு? நம்ம 2 பேரும் தானே கவுந்துட்டோம். ஏமாற ஜாதியானி பஜாரே கலங்குற மாதிரி அளப்பறைய குடு. துள்ளி எழு, தூக்கி போட்டு மிதி மிதி. ஏய் எதுக்கு நீ ஊமையா என்கிட்ட நடிச்ச? இல்ல கொண்டக்க மண்டக்க கூட்டுறவங்க மேல வந்து மோதிச்சா நீங்க குப்புற விழுந்துட்டீங்களா? எங்க உங்களுக்கு அதிகமா அடிபட்டுச்சுன்னா அது சில பேசுது. என்ன அது? டூப்பு பாண்டியா டூப்பு. விடாத ஸ்கோர் பண்ணு. இப்படி தாங்க எனக்கு 7 வயசு இருக்கும்போது எங்க அம்மா மேல ஒரு ஸ்கூட்டர் மோதி அவங்க விழுந்துட்டாங்க. அந்த அதிர்ச்சியிலேயே எனக்கு பேச்சு போச்சு. அதனாலதான் நான் ஊமை ஆயிட்டேன். அன்னைக்கு போன பேச்சு இப்பதாங்க வந்துச்சு. இந்த ஸ்கூட்டர் கதையெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்ல. என்னங்க லூஸ் மாதிரி பேசுறீங்க? அப்பதான் ஊமையா இருந்தேன். எப்படிங்க பேசுறத? ஆஹா ஆஹா, அவளை அவுட் ஆக்கலாமேன்னு ஒரு பால வேகமா வீசினா அதையே சிக்ஸரா மாத்தி விட்டாளே. பயங்கரமான வாட்டியா இருப்பா போல் இருக்க. ചേച്ചി നിങ്ങൾ ആരാണ്? എന്താ 6 7 നിങ്ങൾ മറന്നുപോയോ? ഒരു മലയാളി ഇങ്ങനെ മുട്ടാൾത്തനമായിട്ട് ഇരിക്കാതെ. എന്ത് ചെയ്യും? ഞാൻ ഇവിടെ താമസിക്കുന്നത്. ഞാനാണ് കൊല്ലം ഗോപി. കൊല്ലം അറിയാം, പക്ഷെ ഗോപി അറിയില്ല. എന്താ ചേച്ചി നിങ്ങളെ ഞാനും ചെറുപ്രായത്തിൽ പിന്നെ ബോട്ടിലേറി പാടിപ്പോയല്ലോ. എന്താ ബോട്ടിൽ എന്താ പാട്ട്? ചെമ്മീൻ ബോട്ട്. ചെമ്മീൻ ബോട്ടോ? കടലിനക്കരെ പോവോരെ കാണാ പൊണ്ണിലും പോവോരെ പോയി വരുമ്പോൾ എന്താ കണ്ടുവരും കൈ നിറയെ പാട്ട് മനസ്സിലായി, പക്ഷെ പാട്ട് എനിക്ക് മനസ്സിലായില്ല. എന്താ ചേച്ചി നിങ്ങൾ ചെറുപ്രായത്തിൽ ഉടമ്പിൽ ഡ്രസ് ഇല്ലാமல் എന്നെ കണ്ട് വെക്കപ്പെട്ടു ഓടുമല്ലോ. ഞാൻ ചട്ടയിലധികം എനിക്ക് വെക്കാം. ഇപ്പോൾ കൊല്ലം ഗോപി ഓർമ്മയുണ്ടോ? കൊല്ലം അറിയാം, പക്ഷെ ഗോപി എനിക്ക് അറിയില്ല. എനിക്കറിയുന്നതെല്ലാം ഗോപിനാഥൻ മാത്രമേ. അതെ, നാണനെ കട്ട് ചെയ്ത് ഗോപിയായി. അയ്യോ, നമ്മുടെ തിരുമേനി ഗോപിനാഥനോ? എന്താ ഇത്ര കറുത്തു പോയത്? അത് ചേച്ചി ഞാൻ കുറച്ചു കാലം വൈസാക്കിൽ പോയി ചായക്കട പോട്ട് അവിടെ കൊങ്കുര ചെട്ടി ചവിട്ടി കറുത്തു പോയി. അയ്യോ, അത് ശരി. ഇപ്പൊ എവിടെയാ താമസിക്കുന്നത്? ചേച്ചി ഞാൻ ഇന്ത്യ മുഴുവൻ അലഞ്ഞു തിരിഞ്ഞ് പിന്നെ സ്വത്തെല്ലാം പോയി. ചേട്ടാ പോയാ പോട്ടെ, ഞാനില്ലേ. എന്റെ വീട്ടിൽ വരൂ, കാറിൽ കയറിയിരിക്കൂ. ഓ ചേച്ചി, ഇത് നിങ്ങളുടെ കാറാ? പക്ഷെ കുറച്ച് ഫൈനാൻസ് ഉണ്ട് സ്റ്റേറ്റിന്റെ അടുത്ത്. അത് പരവായില്ല, ഞാൻ നോക്കാം. അതെയോ? മറ്റേ ഹെഡ്ലൈറ്റും ഡിക്കും താങ്ക് യു. ആള് കൂടെ സുന്ദരമായിട്ടുണ്ട്. നിങ്ങൾക്കറിയുന്നുണ്ട്, പക്ഷെ എന്റെ ഹസ്ബൻഡ് വേസ്റ്റ്. ചേച്ചി സെൻട്രിയോ? ഓ നമ്മൾക്ക് സ്റ്റേറ്റ് கூட எழுச்சி போய் மாட்டறேன். நீங்க படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போயிடலாம்ல? அப்ப என்ன சொன்னீங்க?
నువ్వు పెద్ద విజయశాంతి అనుకుంటావా? బాబు, నేను ఆంధ్ర విజయశాంతి కాదు, ఆల్ ఇండియా లెవెల్ ఝాన్సీ రాణి. வேற தெரியுமா இவளுக்கு? எந்தடி போஸ் கொடுக்கணும்? ഞാൻ திருச்சூர் வள்ளிய കളരി മാസ്റ്റർ ആണോ? എന്താ പറഞ്ഞത്? നിങ്ങൾ വള്ളിയ കളരി മാസ്റ്ററോ? ഞാൻ ഒരു പഞ്ച് കൊടുത്താൽ നിങ്ങൾ കഥകളിയാടും, മനസ്സിലായോ? மலையாளம் வேறயா? ஆல் இந்தியா ஃபேடா இருக்கா? अपन बॉम्बे से आया, धारावी की दादा आइए. अबे साले, एक एक स्टेट के आएंगे, मैं डर जाऊंगी, समझे क्या? ना सुत्ता तमिल चिड़ा, अभी देख मदद की मार. இங்கேயும் பேசுறா? Do you know about me? Will you fight with me? I am a street fighter. Come on, come on. I am a karate fighter. I'll send all of you to the hospital. Got it? இங்கிலீஷ் வேறயா? அப்ப இன்டர்நெட் எப்படி விடக்கூடாது? இம்மீடியட்டா எடுக்கிற முடிவு எடுக்கணும். நீ இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு என்னென்னலாம் கோல்மால் பண்ணிருக்கன்னு என்கிட்ட ஒரு லிஸ்டே இருக்கு. கிழவி, ஸ்டார்ட் பண்ணு. அதிர்ச்சியில பேச்சு வந்ததுன்னு சொன்னியே, அது அண்டப்புழகு. நோட் பண்ணிக்கங்க. ஆவேசத்துல ஃபைட் வந்ததுன்னு சொன்னியே, அது ஆகாச புழுகு. நோட் பண்ணிக்கங்க. படிக்கவே இல்லைன்னு சொன்னீங்களே, அது பயங்கர பிள்ளை. அதுவும் நோட் பண்ணிக்கங்க. ஏய், என்ன மளிகை லிஸ்டா போறாங்க? நோட் பண்ணிருங்க சொல்ற. பார், என்ன கொலகாரன் ஆக்கிறாத. முதல்ல நீ என்ன படிச்சிருக்கன்னு சொல்லு. BA MBA. ஏய், வீடு கட்டினா MMDA பர்மிஷன் வாங்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ என்ன படிச்சிருக்க அதை சொல்லு. மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நீ சொல்றத பார்த்தா பெரிய படிப்பு படிச்சிருக்க மாதிரி தான் தோணுது. இம்மா படிப்பு படிச்ச நீயே இந்த புள்ள பையில ஏன் கட்டிக்கணும்? அடி, இப்ப நீ கேட்டது என் பர்சனாலிட்டிக்கு பங்க விளைவிக்கிற மேட்டர் தான். பட் இருந்தாலும் கரெக்ட் பாயிண்ட் புடிச்சு நீ இப்ப சொல்றீ. என்ன ஏன் கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்ட சொல்லு. நான் சொன்னா நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. ஏன், உங்களுக்கு ஷாக்கர் கூட இருக்கலாம். இருந்தாலும் சொல்றேன், இவங்கள ஒன் சைடா லவ் பண்ண. ஒன் சைடா? என்ன எந்த சைடா பார்த்தாலும் லவ் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. என்னன்னா கண்ணாடியை சுத்தி சுத்தி பாக்குறவன். அடேங்கப்பா, ரீல் கலர் ரீலா பண்றீங்களே. யாரும் சொல்ற என்ன எவ்வளியா? என்ன அந்த மூஞ்சிய பாரு, இந்த மூஞ்சிய பார்த்தா நீ லவ் பண்ண? நான் அப்பவே சொன்னேன், என்ன யாரும் நம்ப மாட்டீங்கன்னு. நான் ஒரு அழக பாக்கல, படிப்ப பாக்கல, உயரத்தை பாக்கல. அந்த திருட்டு மொழிய பார்த்துதான் நான் அவரை காதலிச்சேன். நானாதேங்கிறதுனால பாட்டி, அம்மா, தங்கச்சி எல்லாரும் இருக்கிற குடும்பத்துல மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன். அதான் போய் சொல்லி இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. அழாதம்மா, அழாதம்மா. அம்மாடி, ஐயோ எதுக்கு அழற? நீ சொல்றத நாங்க நம்புறோம். அழாத அம்மா, நீ நல்லதுக்கு தானே செஞ்சிருக்க. அம்மாடி, இத பாரு, இவனை போய் கட்டி இருக்கிறியே, நீ எவ்வளவு பெரிய தியாகி. என் கண்ணுல அழாதம்மா. குழந்தை மாதிரி அழுதுட்டு முதல்ல சாப்பிடவா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். ஆமாடா கண்ணு, இவனை போய் ஒரு மனுஷனா மதிச்சு அழுதுகிட்டு இருக்கேன். நாங்களே இவனை சட்டை பண்றது இல்ல. வாடா கண்ணு, சாப்பிடலாம் வா. வாப்பா, வாமா. ஆமா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.